தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை செய்கிறவர், நன்மைகளை தருகிறவர், தடைகளை உடைக்கிறவர். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தெய்வம். வார்த்தை கேட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனாகிய கர்த்தர் அழைத்த தேவன். அவர் கடைசி பரியந்த மரண பரியந்த நடத்துகிறவர். நாம் அவரிடத்தில் எவ்வளவோனும் நம்மை சாய்க்கப்படும் போது, நாம் நம்மை ஒப்பு கொடுக்கப்படும் போது, வேதம் சொல்லுகிறதுமாக என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாய் போகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோமே. சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் வார்த்தை கேட்ட நம்முடைய வாழ்க்கையில் அறியாமை தேவ சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற வாழ்க்கையில் அறியாமையை மாற்றி தேவன் நமக்கு நன்மை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய மன கண்களை இப்பொழுது திறக்கப்பட்டபடினால நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அரிமாக்கா தரல் அரிவா தரல் அரிவா லபா ரபா லபா. ஓ பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி செலுத்து. எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய், இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற எல்லா விதமான காரியங்களுக்காய், வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காய், இந்த நாளிலே பந்தியில் பங்கு பெறியாத இருக்கிற பிள்ளைகளை, மீதியாக இருக்கிற அப்பத்தை, மீதியாக இருக்கிற ராட்சசத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் தெய்வத்தை அறியாதபடி மனம் போன போக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துதான் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அறிந்து அதை ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு, முழுகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இந்த பந்தியில் பங்கு பெற கர்த்தர் கொண்டு வரும்படியாக நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ ரீமா கதரல ரீபா தரல ரீபா லபா ரபா லபா ரபா லபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடைக்கலாமே ஓமதாடிமை நானே, ஆசாரிப்பேனே அகமகிழ்ந்து செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே. அன்பினால் அமைத்தவரே Hallelujah.
அறியாமையினால் விடுதலை இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இன்றைக்கு இந்த நாளில் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், தேவன் நமக்கு பாதுகாவலா இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில விசேஷமாய் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த நன்மை செய்கிற தெய்வம் நம்மோடு பேசிக்கொண்டிருந்தபடினால் நாம் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறது நாளிலே ஆண்டவரே, இந்த 2026 இந்த 3வது மாதம் ஆண்டவரே விசேஷமாய் இந்த 2வது விசேஷமாய் ஆராதனை வேலையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டீர் ஆண்டவரே. தொடக்கம் முதல் இம்மட்டுமாய் உம்முடைய கரம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வார்த்தை கொடுத்த அன்பு தாசர் குடும்பங்களுக்காய், அடைய பிள்ளைகளுக்காய், கர்த்தாவே மருமக்கள் பேரப்பிள்ளை குடும்பங்களுக்காய், சகோதரிகள் எல்லாருக்காய் ஆசீர்வதியும் அடைய குடும்பங்களை இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். வந்திருக்கிற திருச்சபை மக்களுக்காக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், தபனை முதியோர் எல்லாருக்காக செபிக்கிறோம். இந்த ஒலிபரிக்கு மூலியமா கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒளிபரிக்கு மூலியமா கேட்பது மாத்திரமல்ல கர்த்தாவே, விசேஷமாய் இந்த தாபனை வார்த்தை அநேக சரணி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல முழுமையே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அணிநேயமும் சமாதானம் சந்தோஷம் பாதுகாவலும் நம் அனைவருடைய விசேஷமாய் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அன்பதாச குடும்பங்களோடு கூட செய்கிற எல்லா காரியங்களும் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.